ஆக்சுவலா ஹீரோ வந்து ரேஸ் நல்லா தான் ஓட்டுவாரு, இருந்தாலும் அவர் ரொம்ப ஸ்பீடா போவாரு. அவர் டர்னிங்ல ஸ்லோ பண்ணி போயிட்டு கரெக்டா வின் பண்ண மாட்டாரு. எப்பவுமே டர்னிங்ல போகும்போது ஸ்பீடா போயிட்டு ஆல்ரெடி ஒரு தடவை கிராஷ் பண்ணிருக்காரு. திரும்பவும் அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷன் எதையுமே ஃபாலோ பண்ணாம ஸ்பீடாவே போயிட்டே இருக்காரு. அவரோட கார் டர்னிங்ல வரும்போது திரும்பவும் கிராஷ் ஆகுது. எல்லாரும் என்ன ஆச்சுன்னு பார்க்க ஓடுறாங்க. குட்டி பொண்ணும் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணுறா. நல்ல வேலை, ஹீரோக்கு ஒன்றும் ஆகல. அந்த குட்டி பொண்ணு ஹீரோவை பார்த்ததும் கட்டி பிடிக்கிறா. ஆனா ஆம்பர் அவளை இழுத்துட்டு போயிடுறா. ஆம்பரால திரும்பவும் ஒரு இழப்பை ஏத்துக்கவே முடியாது. அதனால அவ கோவமா அந்த குட்டி பொண்ணை இழுத்துட்டு போறா. இந்த பக்கம் கார் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. கோச் ஹீரோ கிட்ட அட்வைஸ் பண்றாரு. ஆம்பர் மேல உனக்கு உண்மையாவே அக்கறை இருந்தா நீ அதை செயல்ல காட்டு அப்படின்னு சொல்றாரு. இவனும் யோசிக்கிறான். மறுநாள் காலையில வெளியே வந்ததும் வீடை காலி பண்றதுக்கான ஒரு போர்டையே வச்சிடுறாங்க. அதை எடுத்து போட்டுட்டு ஆம்பர் கோபமா தான் கிட்ட இருக்கிற காசை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனாலுமே அந்த காசு எதுவுமே பத்தாம போனதுனால வீடு சேல்ஸுக்கு போயிடுது. நெக்ஸ்ட் அவங்க ஒரு புது வீட்டுக்கு போறாங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த பக்கம் மாமியார் கறி தன்னோட மகனோட கல்லறையில போயிட்டு அழுகுறாங்க. நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. ஆனா ஆம்பருக்கு அது புரியவே மாட்டேங்குது. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்காக ஜபம் பண்றாங்க. ஆம்பர் பழைய கல்யாண போட்டோஸை பார்த்து அழுதுட்டு இருக்கா. மனசு உடைஞ்சு போயிருக்கா. மறுநாள் ரேஸ் பிராக்டிஸ்க்கு அந்த குட்டி பொண்ணு போயிருக்கா. ஆனா அங்க ஆம்பர் வந்து அவளை கூட்டிட்டு போயிடுறா. அந்த பொண்ணு கோவத்துல எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, அப்பாவுக்கு பதிலா நீ செத்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. உள்ள போயிட்டு பார்த்தா அவளோட செடி செத்து போயிருக்கு. அதை பார்த்துட்டு இன்னும் ரொம்ப கஷ்டமா ஆகிட்டு அவ வீட்டை விட்டு எங்கேயோ ஓடுறா. நைட்டு வர அவ கிடைக்காம எல்லாரும் அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மாமியாரும் வந்து கத்திட்டு தேடுறாங்க. என்கிட்ட ஏன் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அந்த ஆர்மி மேனும் ஹீரோவும் ஒரு பக்கம் ஒன்னா போயிட்டு தேடுறாங்க. அந்த ஆர்மி மேன் சொல்றாரு, என்னோட உயிரை காப்பாத்தினதே ஆம்பரோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொல்றாரு. ஆனா அது ஆம்பருக்கே தெரியாது போல. இத சொல்லதான் அவர் எப்பவும் ஆம்பரை பார்க்க அடிக்கடி வருவாரு போல. இந்த பக்கம் சின்ன பொண்ணு அந்த குட்டி ரேஸ் கார்ல போகும்போது ஒரு பிளேஸ்ல போலீஸ்காரர் கிட்ட அவ மாற்றா. அவளை உடனே கூட்டிட்டு போயிட்டு மாமியார் கிட்ட சேர்க்கிறாரு. குட்டி பொண்ணோட அம்மாவும் அங்க வந்து ஹக் பண்றாங்க. அந்த பொண்ணு தான் பாட்டி கூட தான் தங்குவேன்னு சொல்றா. ஆனா ஆம்பர் விட மாட்றா. அந்த குட்டி பொண்ணு பாட்டி வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. ஆம்பரும் வேற வழி இல்லாம அழுதுகிட்டே வீட்டுக்கு போவான்னு பார்த்தா அவ சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை திட்டுறா. என்கிட்ட இருந்து நீங்க எல்லாமே பறிச்சுக்கிட்டீங்க, என்னால இதுக்கு மேல முடியல, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அழுது கேக்குறா. அவ உடஞ்சு அழுதுட்டு இருக்கும்போது அங்க